அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஊர்ல நல்ல பேர் இருந்ததுனால கொஞ்சம் கர்வமும் அதிகமா இருந்துச்சு. அவனுடைய மருமக சூரையா பக்கத்து ஊரை சேர்ந்தவன். அவன் கள்ள கபடம் இல்லாத மனுஷன். யாரு என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்பிடுற அப்பாவி. ஒரு நாள் பண்டிகைக்கு சூரையா அவங்க மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தான். அப்பாவியான தான் புருஷன் மாமனார் வீட்டுல எப்படி இருக்க போறானோ என்னவோன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மனைவி லக்ஷ்மி. சூரையா மாமனார் வீட்டுக்கு போறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி அவங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவது பலகாரம் கொண்டு போகலான்னு கூடையில நிறைய பலகாரத்தையும் அவங்களுடைய துணிமணிகளையும் எடுத்து வச்சா. ஏங்க, நான் சொல்றது கேக்குதா? பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு தயாராயிருக்கீங்க. பார்க்க நல்லா அழகாதான் இருக்கு. ஆனா எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. எதுவா இருந்தாலுமே மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாரு. ஆனா நீங்க ரொம்ப அப்பாவி. அவரை எப்படிதான் சமாளிக்க போறீங்களோ? அடியே பைத்தியக்காரி, மாமனார் வீட்டுக்கு போறதுன்னா சொர்க்கத்துக்கே போற மாதிரின்னு எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா மாமனார் வீட்டுல நிறைய மரியாதை கிடைக்குமா. உங்க அப்பா எனக்காக ஆத்தங்கர ஓரமா காத்துக்கிட்டு ஊரெல்லாம் என்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நீங்க வாய் திறந்து போய் சாத வரைக்கும் மட்டும்தான். நீங்க வாய் திறந்து பேசினாலே நீங்க அப்பாவின்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்ற 3 விஷயத்த உங்க நெஞ்சில வச்சுக்கோங்க. இதப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 3 விஷயமா? என்ன அது? சொல்லு லக்ஷ்மி. உன்னையே என் நெஞ்சில சுமக்கிறேன். நீ சொல்ற வார்த்தைங்கள என் நெஞ்சில சுமக்க மாட்டேனா? நான் என்ன பண்ணணும், என்ன பேசணும், எல்லாத்தையும் சொல்லு. மொதல் விஷயம், பெரியவங்க என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேசாதீங்க. சரி அப்படின்னு தலையை மட்டும் அசைச்சிடுங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க மட்டும் வார்த்தையை விட்டுடாதீங்க. வார்த்தையை விட்டோம் அதை அள்ள முடியாது. சரி, அப்படியே தலையசைக்கிறேன். தலையசைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. 2வது என்ன? 2வது, வெளி தோற்றத்தை பார்த்து எதையுமே நீங்க எடை போட்டுறவே கூடாது. அது மனுஷங்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம். உள்ள என்ன இருக்குன்னு வெளியில பார்த்தா தெரியாதுல்ல. யாரு வலையிலையும் நீங்க விழக்கூடாது. ஜொலிக்கிற எல்லாமே தங்கம் ஆகாது இல்லைங்க. புரிஞ்சது. எதையும் பார்த்து ஏமாறக்கூடாது. எப்பவும் கவனமா இருக்கணும். என் பார்வை கழுகு பார்வை. சரி, 3வது? 3வது, யாராவது உங்களை புகழ்ந்தாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி அவங்க கேக்குற எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றவங்க நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும். அவங்க புகழ்ச்சிக்கு மயங்கினீங்கன்னா தலைகீழ கவிழ்ந்து விழ வேண்டியதுதான். பாத்துக்கோங்க. அட, இவ்வளோதானே லக்ஷ்மி? சரி, நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன். வெளி தோற்றத்தை பார்த்து நம்ப மாட்டேன். புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன். அப்படியே நடந்துக்கிறேன். வா, படகுக்கு நேரமாகுது. சீக்கிரமா கிளம்பலாம். கடவுளே, என் வீட்டுக்காரரை எங்க அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறேன். நீதாப்பா அவரை காப்பாத்தணும். என்னங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. வழியில எதையாவது மறந்துட போறீங்க. சூரையா நேரா மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ராமையாவும் பார்வதியும் வெளியில நின்னு மருமகனை வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற கோவிந்த ஏதோ சாக்கு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்தான். வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? வர வழியில வெயில் வேற அதிகம் இல்லையா? ஆமா, லக்ஷ்மி எப்படி இருக்கா? ஐயோ, வெயில்ல வந்து முகமெல்லாம் வாடி போயிருக்கேன். இந்தாங்க, உங்களுக்கு குடிக்க மோர் கொண்டு வந்திருக்கேன். குடிங்க மருமகனே. சூரையா அமைதியா முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட அந்த மோரை வாங்கி குடிச்சான். என்ன மாப்பிள்ள, வரும்போது ஊரை பார்த்தீங்களா? படகுல இருந்து இறங்கி வரும்போது கரும்பு தோட்டத்தை கவனிச்சிங்களா? விளைச்சல் நல்லபடியா வந்திருக்கு. அந்த அம்மனுக்கு நம்ம மேல கருணை இருக்கு. எங்க ஊர்ல இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு? சூரையா பொண்டாட்டி சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு பதிலுக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசல. கண்ணாலேயே எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு செய்க செஞ்சான். என்ன ராமையா இது? உன் மருமவன் இன்னைக்கு மௌன விரதமா என்ன? மாமனாரும் மாமியாரும் கேள்வி கேட்குறீங்க, தலைய மட்டும்தான் அசைக்கிறாரு. கிராமத்து ஜனங்க கிட்ட பேச கூச்சமா? இல்ல அவருக்கு பேசவே வராதா? சும்மா இரு கோவிந்தா. என் மருமகனுக்கு மரியாதை தெரியும். பெரியவங்க பேசும்போது எதிர்க்க பேசக்கூடாது அப்படின்னு தான் அவரு அமைதியா இருக்காரு. மரியாதை தெரிஞ்ச மனுஷங்கிறதால தான் அமைதியா இருக்காரு பாரு. என் மருமவனை எதனா குறை சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். என்ன மருமகனே? சூரையா கோவிந்தனை ஒரு கண்ணுல பார்த்து மறுபடியும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாசிச்சான். மாப்பிள்ள, அவர் சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. அவரு எப்பவுமே இப்படிதான். சரி, நீங்க வாங்க,
உங்களுக்காக இன்னைக்கு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். ஆத்துல இருந்து விரால் மீனை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுங்க. இவனை பார்த்தா மரியாதை தெரிஞ்சவன் மாதிரி தெரியல. முகத்தை பார்த்தாலே தெரியுதே, சரியான அப்பாவியா இருக்கான். இவனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு ஊர்ல ராமையா மானத்தை வாங்கல, என் பேரு கோவிந்தனே இல்ல. அடுத்த நாள் ராமையா வயல உழறதுக்கு தேவையான 2 கம்பீரமான பலமான காளை மாடுங்களை வாங்கிட்டு வாங்கன்னு மருமக கிட்ட பணம் கொடுத்து அனுப்புனாரு. அப்போ கோவிந்தனும் சூரையா பின்னாடியே சந்தைக்கு போனான். அது மாட்டு சந்தை. அங்க நிறைய பேரு மாடுங்களை வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க மாப்பிள்ள, ராமையா மாடு வாங்கிட்டு வர சொன்னாராமே. அங்க இங்கன்னு எங்கேயும் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சவன் ரங்கையான்னு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட அந்த நந்தீஸ்வரனோட உருவத்துல 2 மாடுங்க இருக்கு. அத போய் நாம பார்க்கலாம் வாங்க. அப்படிங்களா மாமா? அப்படின்னா சரி, அந்த மாடுங்களை போய் பார்க்கலாம். மாமா 50,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. நல்ல மாடு வாங்கணும். வாங்க ஐயா வாங்க. காளமாட்டை பார்த்தீங்களா எவ்வளோ கம்பீரமா இருக்குன்னு? இதுங்க முதுகுல கலப்பைய கட்டி வயல்ல இறக்கி விட்டோம்னா போதுங்க. நாம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் இதுங்களே செஞ்சு முடிச்சிடும். உங்க மாமா என் கடைக்கு தான் எப்பவும் வருவாரு. அவருக்காக தான் நல்ல மாடுங்களா கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா மாப்பிள்ள, இந்த காளை மாடுங்க நல்ல கம்பீரமா உன்ன மாதிரியே இருக்குதுங்க. இதுங்களை மட்டும் நீ கூட்டிட்டு போனா உங்க மாமா பாராட்டுவாரு. பரவாயில்லையேப்பா, உன் பார்வை கழுகு பார்வை தான். இந்த சந்தையில இருக்கிற மாடுங்கள்லயே நல்ல காளை மாடுங்களை நல்லா தான் பார்த்து வச்சிருக்க. நீ ரொம்ப திறமசாலி தான். உன் திறமை எங்க ஊர்ல யாருக்கு வரும்? இங்க பாருங்க ரங்கையா அண்ணன், என்ன நீங்க ஏமாத்த முடியாது. என் பொண்டாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கா, வெளியில தங்க மாதிரி ஜொலிக்கிறதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு. இந்த மாடுங்களோட வெளி தோற்றம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா முகத்தை பார்த்தாலே தெரியுது, உள்ள அதுங்களால நடக்க கூட முடியாது போல. இதுங்கெல்லாம் ஊர்வலத்துக்கு தான் சரிப்பட்டு வரும். எனக்கு இதுங்க வேண்டாம். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கறதுக்கு தான் இந்த காளை மாடுங்க சோர்வா தெரியும், ஆனா ரொம்ப பலசாலிங்க. 35 வேண்டாம், ஒரு 20க்கு பேசி தரேன், கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த மாடுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன மாமா பண்றது? நீங்க என்ன அதிகமா புகழும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா, முகத்துக்கு முன்னாடி புகழுறவங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிப்பாங்க அப்படின்னு. இந்த மாடுங்களுக்கு தேவையில்லாம இவர் அலங்காரம் பண்ணியிருக்காரு. அங்க பாருங்க, எந்த அலங்காரமும் இல்லாம கம்பீரமா 2 மாடுங்க நின்னுக்கிட்டு இருக்கு. பார்க்க மட்டும் கம்பீரமா இல்ல, அதுங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதை வாங்கிட்டு போனா என் மாமா என்ன பாராட்டுவாரு. சூரையா அந்த மாடுங்களை 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கினான். கோவிந்தனுடைய முகம் வாடியே போயிடுச்சு. கோவிந்தன் அவன் போட்ட திட்டம் பலிக்கலையே அப்படிங்கிற கோவத்துல ஊர் பஞ்சாயத்துல சூரையா மேல ஒரு புகார் கொடுத்தான். ஊர் பஞ்சாயத்துக்கு எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஐயா, நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன், நீங்க தான் சொல்லணும். இந்த ராமையாவுக்கும் அவருடைய மருமகனுக்கும் திமிரு அதிகமா இருக்கு. அவரு சந்தைக்கு காளை மாடு வாங்க வந்தப்போ நான் அவருக்கு போனா போகுதுன்னு உதவி பண்ண போனேன். ஆனா நான் அங்க காட்டின மாடுங்க வயசானது, வேலைக்காகாதுன்னு சொல்லி இந்த பையன் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான். ரங்கையாவோட வியாபாரமும் கெட்டு போச்சு. இது நம்ம ஊருக்கு பெரிய அவமானம். நீங்களே கேளுங்க ஐயா, ராமையா கிட்ட எது நியாயம்னு. டே கோவிந்தா, உன் நாடகமெல்லாம் என்கிட்ட செல்லாது. என் மருமகன் கள்ளம் கபடம் இல்லாதவரு. யாருடைய வியாபாரத்தையும் அவரு கெடுக்க மாட்டாரு. என் மருமகனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு வயசான மாட்டை அவர் தலையில கட்ட பார்த்துருக்கல்ல. ஐயா, நீங்க தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். கொஞ்சம் அமைதியாயிரு ராமையா, என்ன நடந்ததுன்னு கேட்போம். மாப்பிள்ள, கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்களே சொல்லுங்க, எதுக்காக கோவிந்த சொன்ன மாடுங்களை நீங்க வாங்கல? ஆமா, அப்படி அந்த காளை மாடுங்க கிட்ட நீங்க என்ன குறைய பார்த்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா, வெளி தோற்றத்தை பார்த்து எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாடுங்களுக்கு வண்ணம் பூசி கொம்புல பூமாலை சுத்தி இருந்தாங்க. அலங்காரம் செய்யறது அப்படிங்கிறது நல்லா இல்லாத பொருளுக்கு தானே. நல்லா இருக்கிற பொருளுக்கு எதுக்கு ஐயா அலங்காரம்? அதுங்களோட திறமை அதுங்க செய்யற வேலையில இருக்குமே. அதுங்களால நடக்க கூட முடியல. அதை ஏமாத்தி விற்க முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம கோவிந்த மாமா என்ன பாராட்டி பாராட்டி உச்சிக்கே கொண்டு போயிட்டாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, மூஞ்சுக்கு முன்னாடி புகழறாங்க அப்படின்னா பின்னாடி எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம புகழ மாட்டாங்க. அதுலயே அவரு பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடடா, சபாஷ் மாப்பிள்ள, உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நல்லபடியா வேலை செய்யற பொருளுக்கு அலங்காரம் தேவை கிடையாது. ஒரு வார்த்தையா இருந்தாலும் நெத்தியில அடிச்ச மாதிரி இருக்கு.
கோவிந்தா, நீ ஏமாத்த முயற்சி பண்ண அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ராமையாவோட மருமகனால உன் கெட்ட எண்ணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஒழுங்கா போயிடு, இல்ல ஊரை விட்டு ஓட்ட வேண்டியது இருக்கும். பூஜனுங்க எல்லாருமே கை தட்டினாங்க. கோவிந்த வெக்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிச்சு அங்கிருந்து போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையா ரொம்பவும் பெருமையா தான் மருமகனை பக்கத்துல சாப்பிட உட்கார வச்சிருந்தாரு. சரியா கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி வேக வேகமா அந்த வீட்டுக்கு வந்தா. அட, என்னம்மா இது, இந்த நேரத்துல தனியா நீ வந்திருக்க? என்னம்மாச்சு, உன் முகம் எதுக்கு இப்படி வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவரு வந்து 2 நாள் ஆச்சே, எப்படி இருக்காரு, ஏதாவது தப்பு பண்ணாரா, உங்க எல்லாரையும் ஏதாவது கஷ்டப்படுத்தினாரா அப்படிங்கிற யோசனையில என்னால அங்க உட்கார முடியல. அப்பா, என் வீட்டுக்காரர் ஒரு அப்பாவி, அவருக்கு உலக அறிவு அந்த அளவுக்கு இல்ல. அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவரை மன்னிச்சிடுங்கப்பா. அடியே பைத்தியக்காரி, உன் புருஷனை பார்த்து எதுக்கு நீ பயப்பட போற? அவருடைய அப்பாவித்தனம் தான் இன்னைக்கு என்ன ஜெயிக்க வச்சிருக்கு. உன் புருஷனோட மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, கலப்படமும் இல்ல. இன்னைக்கு பஞ்சாயத்துல கோவிந்தனை எப்படி தோக்கடிச்சான் தெரியுமா? அவன் வாயில இருந்து வந்த ஒத்த வார்த்தைக்கு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. பஞ்சாயத்துல அவனுக்கு நல்ல கௌரவம் கிடைச்சது. இவர் மருமகனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாத்தியா லக்ஷ்மி, நீ சொன்ன 3 விஷயத்த நான் அப்படியே கடைப்பிடிச்சிருக்கேன் பாத்தியா? அத்தை, மாமா எல்லாருமே என்னை எதிர்த்து பேசும்போது கூட நான் திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசல. சரி அப்படின்னு தலையை மட்டும்தான் அசைச்சேன். சந்தையில வண்ணம் பூசின மாடை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் கோவிந்த புகழ்ச்சிக்கு நான் மயங்கல. நான் எந்த தப்பும் பண்ணலல்ல. இப்ப பாத்தியா, மாமா என் பக்கத்துல உட்காந்து எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு. என்ன மகாராஜா மாதிரி பாத்துக்கிறாங்க. தப்பு இல்லைங்க, நீங்க சரியா பண்ணிருக்கீங்க. அப்பாவித்தனம் அப்படிங்கிறது கூட ஒரு வரந்தா அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டீங்க. உங்களுடைய அப்பாவித்தனம் தான் இன்னைக்கு எங்க அப்பாவோட கௌரவத்தையே காப்பாத்திருக்கு. நீங்க இனிமே இப்படியே இருங்க, இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சரி சரி, வாழை இலையில சாப்பாடு போட்டு ரொம்ப நேரமா சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு. நாம காத்திருக்கலாம், சாப்பாடை காக்க வைக்க கூடாது. வாங்க எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்க. உலகத்துல எத்தனையோ கெட்ட எண்ணங்கள் கொண்ட ஆட்கள் இருக்கலாம், ஆனா அப்பாவி அப்படிங்கிற இடத்துல ஒரு சுத்தமும் தூய்மையும் இருக்கு. நல்ல குணம் அப்படிங்கிறது அப்பாவிங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அப்பாவிங்களை நாம ஏமாத்த நினைக்கலாம், ஆனா அந்த அப்பாவிங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்ல மனசுக்காரங்க. பார்வதி, பார்வதி, வெயில் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. கொஞ்சம் மோர் கலக்கி எனக்கு கொண்டு வந்து கூட. ஆரோக்கியமா இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மோர் குடிச்சாதான் ஆரோக்கியமா இருக்கும் போல. இந்த வருஷம் மழையும் நல்லா தானே பெஞ்சது. அந்த அம்மனோட கருணையால நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலன் கிடைச்சதே போதும். இந்தாங்க, மோர்ல கொஞ்சம் எலுமிச்சப்பழச்சாரும் உப்பும் கலந்து கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. உண்மைதாங்க, எல்லாம் அந்த அம்மனோட கருணை தான். விளைச்சல் வீட்டுக்கு வந்து இப்ப வருமானமும் நல்லபடியா வந்திருக்கு. அதான் நாளைக்கு அந்த அம்மனுக்கு பூஜையை செஞ்சு ஊர்ல 10 பேருக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருந்தேன். இருக்கும்போதே எல்லாருக்கும் கொடுக்கறது தானுங்க ரொம்ப நல்லது. ஏண்டி மருமகளே, உன் புருஷன் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே குடிக்கிறதுக்கு மோரு தண்ணி எல்லாத்தையும் கொடுக்குற. அப்ப மாமியார கவனிக்கிறதெல்லாம் இல்ல. காலையில எழுந்துச்சு 2 கிண கஞ்சியை தான் குடிச்சேன். அதுக்கப்புறமா ஒரு பருக்க கூட வயித்துல இறங்கல. என் வயிற்றுக்குள்ள கடபடான சத்தம் வருதே, அதுவும் காதுல விழலையா? அத்தை, காலையில 8 மணிக்கு கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா 10 மணிக்கு ஒரு சொம்பு பாலும் 2 அதிரசமும் சாப்பிட்டீங்க. 12 மணிக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழம் 4 பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டீங்க. இப்போ 1 மணி கூட ஆகல, அதுக்குள்ள பசிக்குதுங்கிறீங்க. உங்க வயிற்றுக்குள்ள ஏதாவது அரிசி அரைக்கிற மில்லு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எது போட்டாலும் அது அரைச்சி அரைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கா? என்னடி, மாமியாரோட பசி உனக்கு கிண்டலா இருக்கா? காலையில 2 கிண்ணம் கஞ்சி தான் குடிச்சேன், அது சீக்கிரமா ஜீரணமாயிடுச்சு. அந்த அதிரசெல்லாம் ஒரு கணக்கா, பால் கூட கொஞ்சம் தான் கொடுத்த. நீ வயசு பொண்ணு, உனக்கு பசிக்காம இருக்கலாம். வயசான எங்களுக்கு நாக்குக்கு ஏதாவது சுவையா சாப்பிடணும் போலதான் இருக்கும். வயசான காலத்துல நல்லா சாப்பிடாதான் கொஞ்சமாவது சத்தா இருக்க முடியும். எனக்கு எப்போ ஏதாவது சாப்பிடணும் போலதான் இருக்கு. அம்மா, உன்னை யாரும் பட்டினியா இருன்னு சொல்லலம்மா. ஆனா உன் உடம்பையும் பார்த்துக்கணும்ல. முந்தா நேத்து பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போய் 20 வடை வாங்கி சாப்பிட்ருக்க. 2 வாழை இலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு ராத்திரியெல்லாம் வயிறு வலின்னு தவிச்சது நீ தானே? வயசான காலத்துல ரொம்ப எளிமையான உணவை சாப்பிடணும். கண்டதையும் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்க கூடாது. அதுக்கு தினமா உன் மருமக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஓஹோ, இப்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து நான் சாப்பிடுற சாப்பாட்டுல கணக்கு பாக்குறீங்களா? எல்லாம் நேரம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் கேள்வியை கேக்குறாங்க. சரி சரி, நாளைக்கு பூஜைக்கு என்னெல்லாம் சமைக்க போற பார்வதி? அம்மனுக்கு சமைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லையே. நாளைக்கு பூஜைக்கு எப்பவும் போலவே விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். வடை பாயசத்தோட சாப்பாடும் செய்யணும். கூடவே ஒரு பானை நிறைய சக்கரை பொங்கலும் செய்யலான்னு இருக்கேன். பூசாரி ஐயா நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லிருக்காரு. இப்பவே வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சாகணும். நாளைக்கு பூஜை முடிகிற வரைக்கும் சமையலறைக்குள்ள நீங்க வந்துடாதீங்க. அம்மனுக்கு படைக்கிற பிரசாதம் இல்லையா, அது எச்சில் ஆகக்கூடாது அத்தை. ஆஹா, நெய் போட்ட சக்கரை பொங்கலா, வடை பாயசமா, கேட்கும் போதே நாக்கெல்லாம் ஊறுதே. சரி சரி, நீ பூஜை செய்யற வரைக்கும் அந்த பக்கம் நான் வரல. ஆனா பூஜை முடிஞ்சதும் முதல்ல என்ன கூப்பிட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும். அந்த பூசாரிக்கும் கூட அப்புறமா கொடுக்கணும். கடவுளே, இவங்களுக்கு கடவுள் பக்தியை விட சாப்பாடு மேலே தான் பக்தி அதிகமாக இருக்கு. சரி பார்வதி, நீ போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. நான் போய் ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட வீட்டில் பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். அவங்களும் வரட்டும். அன்னைக்கு சாயந்தர நேரம் சமையலறையில பார்வதி விருந்து சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு பக்கம் நாளைக்கு சாதத்துல கலக்கிறதுக்கு புளித்தொக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நெய், பால், அரிசி, ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு சக்கரை பொங்கலும் தயாராச்சு. சுப்பம்மா பாய் போட்டு திண்ணையில சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வாசம் அவங்கள வா வான்னு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அடடா, சும்மா சொல்லக்கூடாது. என் மருமக சக்கரை பொங்கல் செஞ்சானா அத நாள் பூரா உக்காந்து சாப்பிடலாம். அந்த நெய் வாசம், அந்த வெல்லம் வாசம் என்ன சுண்டி இழுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாவது அதை எடுத்து வாயில போடலனா எனக்கு நிம்மதியாவே இருக்காதே. ஆச்சாரம், சம்பிரதாயம், சாமிக்கு படைக்கிற பிரசாதம், இப்படி 1008 விஷயம் இருந்தாலும் கடவுளா நேர்ல வந்து உக்காந்து சாப்பிட போறாங்க. கடைசியில சாப்பிட போறது நான் தானே. அதுக்கு பேசாம முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறதுல பெருசா என்ன தப்பாயிட போகுது. அப்படி சுப்பம்மா அங்கிருந்து எழுந்திருச்சு சத்தமே போடாம சமையலறை கதவு கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் புளித்தொக்கு செய்யறதுக்கு புளிய கொண்டு வரலான்னு சொல்லி பார்வதி வெளியில போனதும் சுப்பம்மா சமையலறைக்குள்ள வந்தாங்க. அடடா, அதுக்குள்ள இனிப்பு பலகாரம் தயாராயிடுச்சா? எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, அடடா என்ன சுவ, ஆனா உன்னோட நிப்பாட்ட முடியாது போலியே. என்ன பண்றது, என் நாக்கு இன்னும் கேக்குது. பரவாயில்ல, ஒரு 4-5 எடுத்து சாப்பிடுறது என்ன தெரிஞ்சிடவா போகுது அப்படின்னு சொல்லி 10 பலகாரத்தை எடுத்துட்டு வேக வேகமா சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி மூடிய மூடிட்டு அவங்க சமையலறையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் சமையலறைக்குள்ள வந்த பார்வதி மூடிய திறந்து பார்த்துட்டமானா. ஐயோ கடவுளே, என்ன இது, பலகாரம் பாதியா குறைஞ்சு போச்சு, சக்கரை பொங்கலும் பாதிதான் இருக்கு. ஐயோ, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பிரசாதத்தை யார் சாப்பிட்டது? நாளைக்கு பூசாரி ஐயா வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பார்வதி, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அட, பக்கத்து வீட்டு பூனை இந்த பக்கமா வந்ததை நான் பார்த்தேன். ஒருவேளை அந்த பூனை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருக்குமோ? நேத்து என் கையில இருக்கிற அதிரசத்தை கூட எனக்கு தெரியாம அது புடுங்கிட்டு போயிடுச்சு. சரி சரி, பதட்டமாகாத. நீ பதட்டமாகறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூனை வந்து சாப்பிட்டுருக்கோம் சரி, ஆனா மறுபடியும் அதே மூடிய எப்படி அத்தை சரியா மூடிட்டு போகும்? எனக்கு என்னமோ பக்கத்து வீட்டு பூனை மேல சந்தேகம் இல்ல, உங்க மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னடி, என் மேல சந்தேகப்படுறியா? கடவுளுக்காக சமைக்கிறத சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அறிவு கூடமா எனக்கு இல்ல. நான் ஒன்னும் சாப்பிடல. பக்கத்து வீட்டு பூனை இல்லனா என்ன, எதிர்த்த வீட்டு எலி வந்து சாப்பிட்ருக்கோம். அத்தைன்ற மரியாதை கூட இல்லாம என் மேல பழிய தூக்கி போடுறியா? இரு என் புள்ள வரட்டும், சொல்லி கொடுக்கறேன். அந்த நேரத்துலதான் எதிர்த்த வீட்டு ரங்கம்மா பால் கேட்க வந்து அந்த வார்த்தைய கேட்டா. என்னம்மா சுப்பம்மா, என் வீட்டு பூனை மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல. என் வீட்டு பூனைக்கு 3 நாளா உடம்புக்கு முடியாம அதுவே வச்ச பாலை குடிக்காம படுத்துக்கிட்டு இருக்கு. இதுல உங்க வீட்டுல வந்து பலகாரத்தை எடுத்து அதை சாப்பிட போகுதா? நீ நல்லா சாப்பிட்டுப்புட்டு என் பூனை மேல எதுக்குமா பழிய தூக்கி போடுற? உனக்கு தைரியம் இருந்தா நீ சாப்பிட்டதா சொல்லு. உன் மருமகளை பார்த்து பயந்துக்கிட்டு என் பூனை மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க. ஓஹோ, என் மருமக கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்ன அவமானப்படுத்த வந்துட்டியா? என் வீட்டுல இருக்கிறத சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? நான் எதுக்கு திருடி சாப்பிடணும்? வாயை முடிக்கிட்டு வந்த வழியா போ, இல்லனா மரியாதை கெட்டு போயிடும். அப்பதான் ராமையாவும் வீட்டுக்குள்ள வந்து நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராமையாவும் ரொம்பவே வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் ரங்கம்மா அங்கிருந்து போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி சுப்பம்மாவால தூங்க முடியல.
ஏன்னா நிறைய பலகாரம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வயிறு வலி எடுத்துச்சு. வயிறு வலி தாங்க முடியாம அவங்க தவிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில கோவில் பூசாரி, ஊர் தலைவர் தர்மையா எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா பார்வதி அம்மா, பூஜைக்கு நேரமாச்சு, நெய்வேத்தியம் தயார் பண்ணிட்டீங்களா? என்ன ராமையா, உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையா? உள்ள இருந்து முணுங்கல் சத்தம் கேட்குது. நேத்து கூட நல்லா தானப்பா இருந்தாங்க. ஐயா, பூஜைக்குன்னு செஞ்சதை யாரோ சாப்பிட்டுட்டாங்க. எங்க அம்மா பூனை சாப்பிட்டதா சொல்றாங்க. ஆனா ராத்திரி முழுக்க அவங்க தான் வயிற்று வலின்னு சொன்னாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ராமையா, கடவுளுக்கு வச்ச பிரசாதத்தை யாரு எச்சில் பண்ணதுன்னு இப்ப தெரியுது பாரு. இதோ நாடிய பிடிச்சாலே தெரியுதே, உங்க அம்மா தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த சாப்பாடு ஜீரணமாகல, அதனால தான் இப்படி வயிறு வலின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ரங்கம்மாவும் என்கிட்ட வந்து புகார் கொடுத்தா, உங்க அம்மா உங்க வீட்டு பூனை மேல பழிய போட்டுட்டாங்கன்னு. ஆனா உண்மையான பூனை உங்க அம்மா தான் போல. அப்படின்னா அந்த திருட்டு போன உண்மையிலேயே எங்க அத்தை தானா? சுபம்மா, பொய் சொல்லாதம்மா. கடவுள் விஷயத்துல பொய் சொன்னா கடவுளே காட்டி கொடுத்துடுவாரு. நேத்து நல்லா சாப்பிட்டுட்டு பூனை மேல பழிய தூக்கி போட்ட. அப்படி பார்த்தா வயிறு வலி பூனைக்கு தானே வரணும். எதுக்குமா உனக்கு வந்திருக்கு? என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி, என்னால ஆசைய அடக்கவே முடியல. அது சாமிக்காக செய்யற பிரசாதம்னு தெரிஞ்சு கூட நான் எச்சில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு தான் அந்த கடவுள் நேத்து ராத்திரி முழுக்க வயிறு வலியை கொடுத்து எனக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. தவற புரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான் சுப்பம்மா. சாப்பாடு கூட அளவா சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதலாயிடும். பார்வதி, இது வேப்பலையை போட்டு அரைச்சி கொண்டு வந்த கஷாய மருந்து. ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை காய்ச்சி இதில் இருந்து கொஞ்சத்தை போட்டு உங்கள் அத்தைக்கு கொடு. சீக்கிரமாகவே வயிறு வலி எல்லாம் போயிடும். ஆனால் சுப்பம்மா, சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வேணும். ஐயோ, கசப்பு மருந்தா? நான் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? இனிமே வாழ்க்கையில எதையுமே திருடி சாப்பிடவே மாட்டேன். அதுலயும் அதிகமா எதையும் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கசப்பு மருந்து சாப்பிடணும்னா பயமா இருக்கு. பரவாயில்ல விடுங்க அத்தை, உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு தானே கசப்பு மருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மருந்தை குடிங்க, இல்லனா உங்களுக்கு வயிறு வலி போகவே போகாது. அந்த கசப்பு மருந்து குடிச்சதுக்கு அப்புறமா சுப்பம்மாவுக்கு வயிறு வலி குறைஞ்சது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்ல அன்னதானம் நடந்துச்சு. சுப்பம்மாவே முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு எல்லாருக்குமே இருக்கிற சாப்பாட வயிறார பரிமாறினாங்க. அன்னையில இருந்து சுப்பம்மா நடந்துக்கிற விதம் ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. அளவுக்கு அதிகமா எதுவும் சாப்பிடாம எதையுமே அளவாதான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு அப்படிங்கிறது அளவா எடுத்துக்கிட்டா அது அமிர்தத்துக்கு சமம். ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அது விஷத்துக்கு சமம். வயசான காலத்துல நிறைய சாப்பிடணும்னு தோணாலும் நம்ம அளவா சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு அது நல்லது.